ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரா கிச்சன் அண்ட் விளாக்ஸ். இஞ்சி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அருமையான இஞ்சி தொக்கு. இதுக்கு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/4 கிலோ இஞ்சியை எடுத்து கழுவிட்டு நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து தோல் சீவி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி பவுலில் போட்டு கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாலாம் வேண்டாம். நர நரன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதுக்கு மிளகா, கடுகு, வெந்தயம் 3த்தையும் தனித்தனியா வறுத்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி, அதையும் தண்ணீல போட்டு ஊற வச்சு கெட்டியா கரைச்சு வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இத கொஞ்சம் தனித்தனியா போட்டு வறுத்து எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய், நல்லா செக்குன ஆட்டுன நல்லெண்ணெய வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குதுங்க. அது நல்லா ஒரு குழிக்கரண்டி ஊத்திட்டு, இந்த நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரையும் கொட்டிட்டு, நம்ப தூள் பண்ணி வச்சிருக்கிற இந்த இஞ்சி, மிக்ஸியில நறு நறுன்னு அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த இஞ்சி, அதையும் போட்டு நல்லா இப்படி கிளறிக்கணுங்க. இந்த தொக்கு வந்து அருமையான ஒரு டேஸ்ட்டா இருக்குதுங்க இது. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், பாருங்க இப்படி கிளறிட்டு, இந்த மாரி உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டு கிளறுனீங்கன்னா, எல்லா பக்கமும் நல்லா ஊறுது அது. பாருங்க இப்படி நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. பாருங்களேன், இந்த மாரி நல்லா ஊறுற அளவுக்கு கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கரைச்சு வச்சிருக்கோம்ல, புளி தண்ணி கெட்டியா கரைச்சு வச்சுக்கணுங்க. அந்த புளி தண்ணிய ஊத்தி, நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து வினிகர் வேண்டாம், எந்த ப்ரிசர்வேட்டிவும் வேண்டாம். வீட்ல இருக்க பொருள வச்சே நம்ம இந்த மாரி ஒரு சுவையான, அருமையான இஞ்சி தொக்கு செய்யலாங்க இது. இது 6 மாசம்னாலும் கெடாது. நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். ஒரு 10 நாளைக்கு தேவையானத வெளியில வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அருமையா இருக்குதுங்க. இறக்க போற நேரத்துல நாட்டு சர்க்கரை, இல்ல வெல்லம் எது வேணாலும் போட்டு நல்லா ஆனா கிண்டணும். நல்லா கிண்டி சுருளா வரணுங்க. அந்த ஈரத்தன்மை போயிடணும். எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே எண்ணெய் வந்து நல்லா வெளியில அப்படியே பிரிஞ்சு வரணும். அல்வாக்கு வரும் இல்லைங்களா? அந்த மாரி பிரிஞ்சு வரணுங்க. இது நம்ப சிம்ல வச்சு நல்லா இப்படி சுருள கிளறுறதா இருக்குது. நமக்கு ஊறுகாய் கெடாம இருக்கும். 6 மாசம்னாலும் ஊறுகாய் கெடாம இருக்குங்க இது. இது பித்த உடம்பு உள்ளவங்க, வாய் கசப்பா இருக்குதுன்னு சொல்றவங்க, இதெல்லாம் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா, நமக்கு ஜீரணமும் ஆகுது. நல்ல உடம்புக்கும் நல்லதுங்க இது. பெரியவங்க ஒரு கஞ்சி சாதம் சாப்பிடுறதுக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே அருமையான ஒரு டிஷ் இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு, நம்ம ஊத்துன அந்த நல்லெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையா வந்திருக்கு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கங்க.